வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்க அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி அது ஊறி இருக்குது, அதனால் டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு வேக வச்சதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக ஜவ்வரிசி சேமியா அந்த மாதிரி சேர்த்து பண்ணுவோம். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு ஜீனி சேர்க்குறதுனா நீங்கள் அடுப்பில் வச்சே சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறேன், அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட் வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஏலக்காய் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சும்மா தட்டிட்டு தான் நான் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா பலூன் மாதிரி உங்களுக்கு உப்பி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிஸ்மிஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயாசத்தோடு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.